பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவேளையிலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆகிய ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிரசன்னம், தேவ கிருபை சூழ்ந்திருக்கிற இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த நாள் முழுவதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் உள்ளத்தை தேவன் இந்த காலவேளையிலே, அதுவும் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையாய், விசுவாசிகளாய், குடும்பமாக நாம் கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய மகிமை. இந்த காலவேளையில் கூட பாருங்கள், நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஒரு மேன்மை உண்டு. நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நாம் இன்றைக்கு ஆராதிப்பதற்கு நம்முடைய உள்ளம், அதாவது நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று நாம் இன்றைக்கு பார்த்து ஆராதிக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை நாம் பார்த்து, கர்த்தர் தாவீதின் உள்ளத்தில் எப்படி அவர் கிரியை செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். 143 சங்கீதம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்கிறார். என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்குது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய கைகளை அவருக்கு நேராய் விரிக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லை, நான் எல்லாவற்றுக்கும் பாத்திரன் அல்ல என்றெல்லாம் அந்த தாழ்மையின் அடையாளத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையினாலே நம்மை காலைதோறும் புதிதாய் மாற்றி சூழ்ந்து கொள்ளுகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை வேளையில நாம் குடும்பமாய் கர்த்தருக்கு நேராய் கரங்களை விரித்து, ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லலாம். அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய கரங்களை விரித்து ஆராதிக்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன், அவர் தமது கரத்தை நீட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். நாம் நம்முடைய கரத்தை அவருக்கு நேராக விரித்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆராதிப்பதற்கு தாகம் இல்லாமல் இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலே பாவத்தின் மேலும் அநேக காரியத்தின் மேலும் இச்சையான காரியத்தின் மேலே தாகமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் வாழ்க்கையிலுடைய மேன்மைக்கு காரணம் என்ன? அவனுடைய ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிப்பதிலே தாகமாயிருந்து. அல்லேலூயா. உம்மேல் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தர் மேல் தாகமாயிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேல் தாகமாயிருக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் சொல்லுவதிலே தாகமாக இருக்கணும். ஆராதிப்பதற்கு தாகமாக இருக்கணும். இப்பொழுதும் நாம் குடும்பமாய் ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஜெபிக்க போறோம். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்மை ஆராதிப்பதற்கு தாகமா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருடைய கரங்களும் உமக்கு நேராக ஆண்டவரே கொண்டு வரப்படுகிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் தாழ்மையான வாழ்க்கை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தாமே சந்தித்து முழு குடும்பத்தையும் ரட்சிப்பில், ஆசீர்வாதத்தில், மேன்மையில நிரப்பி இன்னும் உண்மையில் தாகமாயிருக்க வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கேற்றபடி ஆசீர்வாதத்தில், மேன்மையில ஆண்டவரே நீர்த்தாமே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்து உண்மையில் தாகமாயிருக்கிற சந்ததிகளாக, உம்மை சேவிக்கிற ஆண்டவரே சந்ததிகளாக நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக, சபையாக ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க எங்கள் கரங்களை உமக்கு நேராக விரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உண்மையில் தொடர்ந்து நாங்கள் தாகமாயிருக்க அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென்.